வணக்கம். இன்று உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பாக சிஎம் விஜய்க்கு எதிரான ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனு மீதான விசாரணை, அந்த விசாரணையில் உச்சநீதி நீதிபதி டென்ஷன் ஆகி பல கேள்விகள் கேட்டிருந்தாரு. அந்த கேள்விகளுக்கு பிறகு இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோமா இல்லை நீங்களே வாபஸ் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வாபஸ் வாங்கிட்டாங்க. பொதுவாக சொல்லுவாங்க தமிழக அரசியல் திமுக இந்த லீகல் விங் இருக்குல்ல, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. நீங்கள் எந்த கோர்ட் இருந்தாலும் வாங்கப்பா, நாங்கள் ஒரு கை பார்த்துக்குறோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி காலையிலிருந்து பரபரப்பாயிடுச்சு. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிஎம் விஜய் கரூர் செல்ல போகிறார் வருகிற 10ஆம் தேதி அப்படின் பொழுது அவர் செல்லக்கூடாது, கரூருக்கு அவர் போகக்கூடாது அப்படின்றது அந்த உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் கொடுத்திருந்த மனு. எனக்கு என்னென்னா, அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் பாதிலேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டார். அந்த மக்களை திரும்பி கூட பார்க்கல. அவ்வளோ பெரிய சத்தம் ஒரு 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 அப்படியேப்பட்ட ஓலம் கேட்டுக்கிட்டு இருந்தது, அவ்வளோ கூக்குரல் கேட்டுக்கிட்டு இருந்தது. அவர் காது இல்லையா? பைபாஸ் ரோடு வழியாக தப்பிச்சு ஓடிட்டார். திருச்சி ஏர்போர்ட்டில் அப்படி தலை குனிஞ்சிட்டு போயிட்டு இருந்தார். இப்படியா பல விமர்சனங்கள். அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியே வரல. குறிப்பாக என்ன சொன்னாங்கன்னா, கரூருக்கு போய் பாருங்க, கரூருக்கு போய் மக்களை பாருங்க அப்படின்ற கேள்வி திரும்ப திரும்ப முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக திமுக கரூர் போக மாட்டீங்களா விஜய் அப்படின்னு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த அந்த 41 பேருடைய பலி ஒரு தீராத துயர், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இன்டர்நேஷனல் லெவலில் அது மிகப்பெரிய செய்தியாக மாறியது, மிகப்பெரிய செய்தியாக ஊடகங்களில் வந்தது. சிபிஐ விசாரணைக்குள்ளே இருக்கிறது. 3 முறை சிபிஐ சம்மன் அனுப்பிச்சு விஜய் அவர்கள் நேராக போயிட்டு டெல்லியில் ஆஜராகி ஒரு சாட்சியாக அவர் போயிட்டு அதற்கான விளக்கம்லாம் சொல்லிட்டு, ஏன்னா கண்டிப்பாக அங்கே நடந்தது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தரப்புல சொன்னது. ஏன்னா தண்ணி பாட்டில் தூக்கி போட்டார், அங்கேருந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடின பிறகு தான் அப்படி இதுவாச்சு. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு குரல் கொடுத்தாரு. மிக முக்கியமான விஷயம், அந்த பிரசார வேனுக்குள்ளே யார் இருந்தாங்க, அவங்களாம் என்ன பண்ணாங்க, உட்காந்துங்கள ஈவு இறக்கம் இல்லாமல் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாரு. இப்படியா ஒரு குற்றச்சாட்டு. அது சிபிஐ உள்ள என்ன நடந்தது அப்படின்னு தெரிந்து யாருக்கும் தெரியாது. அது சம்பந்தமா விஜயம் பேசல, அது என்னன்னு தெரியாது. ஆனா போனது என்னன்னா, ஒரு சாட்சியாக அவர் போனார். அதுக்குள்ள அந்த சமயத்துல இந்த பொங்கல் நெருக்கத்தில் நினைக்கிறேன் சமயத்துல அவர் டெல்லி கிளம்பிட்டாரு. தீகார் ஜெயில் காத்துக்கிட்டு இருக்கு. இல்லைங்க மும்பை ஜெயில தாங்க அப்படின்னு. இல்லைங்க அவர் அப்படியே பிடிச்சி வச்சுக்க போறாங்க. சிபிஐ போட்ட கிடுக்குப்பிடி கேள்விலாம் என்ன தெரியுங்களா? விஜய் திணறி போயிட்டார். அவர் ஒரு தனி அறையில் உட்கார வச்சு, இந்த சினிமாலாம் வரல, ஃபுல்லா உட்காந்து என்னென்ன கதைங்க அடே அப்பா. உண்மையிலே அந்த சமயத்தில் நிறைய ஸ்கிரீன் பிளே மன்னர்கள்லாம் வெளியே தான் இருந்தாங்க. இந்த கேமரா முன்னாடி தான் பேசினாங்க. தனி அறையில் வச்சுட்டாங்க. அவர் டார்ச் அடித்து அவர்கிட்ட உண்மையை வர வச்சாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த விசாரணைலாம் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷனும் உங்களுக்கு தெரியும், ஒரு மக்கள் செல்வாக்கில் 1,72,00,000 வாக்குகள், 35% வாக்கு வித்தியாசத்தில் வாக்குகளை பெற்று விஜய் சிஎம் ஆக உட்கார்ந்தார். 50 நாட்களுக்கு மேலே இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த 50 நாளுக்கு முன்னாடி முதல்வர் விஜயா அவர் போய் இந்த கரூர் மக்கள்லாம் போய் பார்க்கலையா? நேரு ஸ்டேடியத்தில் அவர் பதவி ஏற்கும் பொழுது முதல் விஷயமா பதவி ஏற்று இறங்கின உடனே வண்டியை விட்றா கரூருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். சட்டசபையில் போய் அவர் முதல் கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே போங்கடா கரூருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் மனசில் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லைங்க. அதை 41 பேரும் அதை ஒரு உயிராகவே அவர் மதிக்கலை. ஆனால் நிறைய பேருடைய குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் என்னன்னா, அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க காரணமாக முடியும்? சரி, ஓகே, அது ஒரு பக்கம் விசாரணைகள் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? அப்படி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் டெல்லியில் திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் அவர்கள் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் விஜய் கரூர் செல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கு அப்படின்னு. பயங்கரமான இதுவாக இருந்தது. அடுத்த காரணமா கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி தாவேக அமைச்சர்கள் பேசக்கூடாது. குறிப்பாக ஆதவர்ஜுனா எங்கே பேசினார் தெரியல. அந்த கரூர் சம்பவத்திற்கு அப்போதைய அரசு, திமுக அரசு போலீஸ் மூலமாக வச்சு அந்த வேலையை பார்த்தாங்க.
அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதனால அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும். இப்படியே அடுக்கடுக்கான விஷயங்கள் கொண்டு போயிட்டு அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, சிஎம் விஜய் வந்து இதெல்லாம் வந்து அவர் வந்து பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து அவர் வந்து பொது இடங்களை சொல்லக்கூடாதுன்னு அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. ஏங்க, கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணைக்குள்ள இருக்கு, ரைட்டு. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பேசக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இது வந்து பேச்சுரிமைக்கு எதிரான ஒரு விஷயமாச்சு. என்னன்னா, ஒரு சிட்டிங் சிஎம் ஒரு மாநிலத்தில் எங்க வேணாலும் அவர் போகலாம், எல்லா மக்களையும் சந்திக்கலாம், அவர் எல்லா மக்களையும் செல்லலாம், மூளை முடுக்கெல்லாம் செல்லலாம். வந்து நீங்க யார் அதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, கரூர் போலியா, பனையூர்ல போய் பதுக்கிட்டீங்களா, நீலாங்கரையில போய் நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களா, அப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோ போட்டு அழுதிங்களா, இதெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட ஒரு ஆக்டிங் இது? பெர்ஃபார்மன்ஸ்ல விஜய கலக்க அடிச்சுக்கவே முடியாது. அப்புறம் மகாபலிபுரத்துல தனியார் ரெசார்ட்ல எல்லாரையும் வரவழைச்சு பொத்துன்னு எல்லாரும் காலில் விழுந்தாரு. இவங்கெல்லாம் பார்த்தா மாதிரி சரி விழுந்தாருன்னு வச்சுங்களேன். சரி, தன்னை பார்க்க வந்து அந்த மக்கள் தான். ஒரு சம்பவம் வந்து உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு தாங்க முடியாத ஒரு சம்பவம் கண்ணெதிர்க்க நடந்திருக்குது. சினிமாவில் தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஒரு 41 பேரோட உயிர், அந்த இளமே அப்படியே கலோபரமாக ஆயிடுச்சு. வந்து ஆம்புலன்ஸ் சத்தம், நடந்த காட்சிகள்லாம் தெரியும். அப்போது ரெண்டு அமைச்சர்கள் அப்படி அழுத சம்பவங்கள். எங்கிருந்து இவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்தது, ஒரே நைட்டில் இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிச்சயமா இருக்குது, சிபிஐ விசாரணைக்குள்ள இருக்குது. அப்பெல்லாம் வந்து கடுமையான விமர்சனம் வந்து விஜய் போவே மாட்டாரான்னு, கரூர் எல்லைக்குள்ள அவர் கால் வச்சுட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தவேகா வேட்பாளருக்கும் எம்ஆர் பாஸ்கருக்கும் 2000 ஓட்டு வித்தியாசம் தான் வந்து. இப்போ இங்கேயே வந்தாச்சு அவரு. கரூருடைய குறுநில மன்னர் செந்தில் பாலாஜி அவர் இன்னும் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல. சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த சம்பவம் நடந்து அடுத்த 10 நிமிஷம் அங்கே அவர் வந்தார், அப்பொழுதைய அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்தார் அப்படின்ற மாதிரி ஊடகங்களில் செய்தியெல்லாம் இருந்தது. இப்போ ஏன் இந்த மக்களை போய் சந்திக்கக்கூடாது சிஎம் விஜய்? அந்த 41 குடும்பத்தையும் சந்திக்கக்கூடாது? நீங்கள் மக்களை சந்திக்கிறத தாண்டி 41 குடும்பத்தையும் சந்திக்கக்கூடாது. ஏன் இவ்வளோ பதட்டமாக பதறீங்க? அது நீதிபதி கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து ஏன் பதறீங்க? அதெல்லாம் தாண்டி இது சிஎம்முக்கு, ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு வந்து இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கணும்னு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் சொன்னது யார்? இது என்னங்க இது மனு வந்து நீங்க போட்டிருக்கீங்க? வந்து இந்த மனுவே தப்பான மனுவாச்சே, எப்படி நீங்க அப்படின்னு அந்த நீதியரசர் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டார். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அங்க போனா பல சம்பவங்கள், உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்துடும் பயப்படுறாங்களா? இது சோசியல் மீடியாவில் பல பேரோட கேள்வி அதுதான். இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், எரியுதடி மாலா 12 ஃபேனை வையே, 12ஆம் நம்பரில் ஃபேனை வையே அப்படின்ட்டு எரியுதடி மாலா அப்படின்ற கதையா என்னங்க? வந்து ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சருக்கே இப்படியாப்பட்ட ஒரு குடைச்சல் கொடுக்குறாங்க, இப்படியாப்பட்ட ஒரு இழுக்கிறாங்கன்னா எப்படி? எங்க அதிகார மையத்தில் இருக்காங்க, வந்து அதிகார மையத்தில் இருக்காங்கிறதுக்காக சிஎம் விஜய் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்டாட்சிலாம் இது பண்ணல, ஒரு துஷ்பிரயோகம் எதுவும் செய்யல. அதாவது வந்து நான் தாண்டா ராஜா, நான் தான் வந்து முடிசூடா மன்னன், நான் வச்சதுதாங்க சட்டம், அந்த மாதிரியான இதெல்லாம் எதுவுமே கிடையாது வந்து. ஆனால் இவங்களுக்கே இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்கன்னா, அப்ப தேர்தலுக்கு முன்னாடி அல்லது விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு எப்படியாப்பட்ட ஒரு குடைச்சல் இருந்திருக்கும்? நாங்க சொல்லும் போதெல்லாம் நீங்க யாரும் நம்பலையே அப்படின்னு இப்ப தவேகா தரப்புல இருந்து ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. இப்ப கூட பாருங்க, எங்க அந்த ஆட்சி அமைச்சிட்டாங்க, ஆளட்டும், ஆண்டுதான் பார்க்கட்டும், ஆளட்டும், என்னதான் ஆட்சி பண்றாங்கன்னு பார்ப்போம், பொறுமையா இருப்பன்ற ஒரு பொறுமையா இருக்குன்ற ஒரு இதுவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 36, 37 கல்யாண வீடுகளில் போயிருக்காங்க. கல்யாண வீடுகளில் போயிட்டு மணமக்களை வாழ்த்துறது தானே வேலை. ஒரே தாவேக அரசு கவுந்துரும், தாவேக அரசோட சிஎம் நாற்காலியோட 2 காலை பிடுங்கணும். இது வந்து 3 மாசம் தாங்காது, இது 4 மாசம் தாங்காது, ஓன்னு ஒரே அமக்கலம் வந்து. ஏன் இப்படியாப்பட்ட அமக்கலம் வந்து? இப்போ ஒவ்வொன்றா தோண்டி எடுக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயமா அந்த ஊழலா தோண்டி எடுக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், மூத்த பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன் அவர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு ஃபேஸ்புக்கில், ஏவா வேலு அவர்களை பற்றி. எனக்கு படிக்கும்போது பெரிய, ஏன்னா அவங்களாம் சீனியர் பொலிட்டிக்கல்
ஜேர்னலிஸ்ட். ஓட் பார்த்தா அதாவது வந்து அவர் ஒரு உதாரணத்துக்கு குறிப்பிட்டிருக்கார். ரஜினிக்கும் ஏவா வேலுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. 2 பேருமே வந்து கண்டக்டராக இருந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்கன்னு. அதே வேளையில் ரஜினி 50 வருஷமா சினிமாவில் சம்பாரிச்சார்ல, அந்த காசை விட பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு கூட சொல்லலாம் காசு வச்சுங்கிறவர் வந்து ஏவா வேலு. இப்போ சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் நெஞ்சு வலின்னு படுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா அவருக்கு நிறைய இருக்குது. அருணை பொறியியல் கல்லூரி, அருணை மருத்துவக் கல்லூரி, எக்கச்சக்கமானது. அவர் திருவண்ணாமலையில் ஒரு குறுநில மன்னர் வந்து எல்லாருக்கும் தெரியும். வந்து குறுநில மன்னர் வாழ்க்கையை வந்து ஒரு கண்டக்டர் வந்து ஆரம்பிச்சிட்டு இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிங்கப்பூர் தரத்தில் வந்து அருணை ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் அவர். சிங்கப்பூர் தரத்தில். அப்போ அங்கே சேர வேண்டியது தானே, ஏன் சிங்கப்பூருக்கு போய் சேர்ந்திருக்காரு அப்படின்ற கேள்வி. இந்த கவர்மெண்ட்டு ஆதாரத்தோடு ஒவ்வொன்றா எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இங்கே. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுறாங்களே, அது ஏதோ குறிப்பிட்டிருக்காங்க பொழுது அதை நீதியரசர் சொல்லியிருக்காரு, கேட்டிருக்காரு. ஏங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, கருணை அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலையை தராரு, ஒரு நிவாரணம் தராரு. அது முதலமைச்சருக்கு அந்த உரிமை இருக்குது. அது உங்களுக்கு எங்க வந்து குடைச்சலாகுது, உங்களுக்கு எங்க அது வந்து காண்டாகுது அப்படின்ற ஒரு கேள்வி பாருங்க. 41 பேருக்கு வந்து இதே விமர்சனமா இருந்தது. வந்து எப்படி நீங்க அரசு வேலை கொடுக்கலாம்? வந்து உங்களை பார்க்க வந்தவங்க தானே, வந்து ஏன் கொடுக்கக்கூடாதான்னு? எங்க ஒரு உயிருக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகவே ஆகாதுங்க, ஆகவே ஆகாது. நீங்க என்னதான் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி ஆகாது. அதை மீறி சரி வந்து உண்மையில நம்ம கூட்டத்தை பார்க்க வந்தவங்க தான் அவங்க, அங்கே வந்தவங்க தான். அது போலீஸ் எப்படி அனுமதி கொடுத்தாங்க, அந்த குறுக்கலான சந்துக்குள்ளே எப்படி வந்துருந்தாங்க, அதுக்குள்ளே திப்புன்னு எப்படி இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து சேர்ந்தது, உள்ள ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, எப்படி வந்து கூக்குரல்லாம் வெளியே வந்தது, இதுக்கப்புறம் விசாரணையில் தெரியும். ஆனால் நீங்க ஏன் பதட்டம் அடைகிறீங்க? விஜய் 10ஆம் தேதி கரூர் போறாருன்னு நீங்க ஏன் பதட்டம் அடைகிறீங்க அப்படின்ற கேள்வி சோசியல் மீடியால வச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல. இப்ப என்னன்னா, இப்ப இந்த ஒவ்வொருத்தரா இந்த ஊழல் எடுக்கிறோம், ஊழல் குறிப்பா வந்து இந்த குதிரை பேரம், யாரு தாவேக்கா எம்எல்ஏக்களை எப்படியாவது விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்றது குதிரை பேரம் ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் கோடிக்கெல்லாம் நாங்க அசர மாட்டோங்க. நாங்க வந்து சும்மா சாதாரண ஆள் தாங்க, சாதாரண நாங்க தொழிலாளர்கள் தான், விளிம்பு நிலை மக்கள் தான், ரிக்ஷாக்காரர்கள் தான், ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கள் தான், சலூன் கடை வச்சுக்கிறவங்க தான். நாங்க வந்துட்டோம், அதிகார மையத்துக்குள்ள வந்துட்டோம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டோம், அமைச்சர் ஆகிட்டோம். எங்களை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. அது காரணம் என்னன்னா, எங்களை பார்த்து இந்த ஜனங்க ஓட்டு போடல. எங்க தலைவர் விஜய்ன்ற ஒரு ஒற்றை முகத்திற்காகத்தான் இவ்வளவு பெரிய வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அதனால அவருக்கு நாங்க வந்து அவர் முதுகுல பின்னாடி இருந்து குத்த மாட்டோம். அப்படி குத்தனா இந்த மக்கள் எங்களை மன்னிக்க மாட்டார்கள். அதுதான் உண்மை, யாரா இருந்தாலும் சரி. அதனால விலைக்கு வாங்க முடியலன்ற கோபத்துல மிரட்ட ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதுலதான் அவங்க என்னையா நாம வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கோம், நாம ஒரு அமைச்சரா இருக்கிறோம், வேணாங்க இல்லைங்க துட்டு கொடுக்காதீங்க, நீங்க போங்க, நான் வாங்கக்கூடிய ஆள் கிடையாதுங்க, நீங்க வேலையை பார்த்து போங்களே, வாங்க மாட்டியா, நான் யார் தெரியுமா, ஒன்று சும்மா விட மாட்டேன் தெரியுமா அப்படின்னு ஒன்று. என்னையா நான் இந்த தொகுதிக்கே நான் எம்எல்ஏ, அனாவசியமா வந்து என்ன மிரட்டுற, நான் ஒரு அமைச்சர், நீ அசால்ட்டா பணிவா தான் சொல்றேன், நான் வாங்க மாட்டேன் போமான்னு சொல்றேன், நீ இது பண்றியான்ட்டு அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான். இது ஏறக்குறை என்ன, இந்த தெரியாம அந்த தேன் கூடுன்னு தெரியாம ஈ முக்கிற இடம்னு நினைச்சு சில பேர் வந்து தேன் கூட்டுல கையை வச்சிருவாங்க. அது ஈ தானே இது அப்படின்னு நினைச்சிட்டு அது கடைசியில் பார்த்தா தேன் கூடா இருக்கும். அப்படி ஒரு ஈ கூட்டம்னு தாவேக்காவன்னு நினைச்சிட்டாங்க பொழுது இவங்க. அது கடைசியில் கையை வச்ச பிறகுதான் தெரியுது அது தேன் கூட்டுக்குள்ள கையை வச்சா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி 10ஆம் தேதி கரூருக்கு போகும்பொழுது விஜயிடம் பல உண்மைகளை அந்த குடும்பம் சார்ந்தவர்கள் சொல்ல போகிறார்கள் என்பதுதான். உண்மையை சொல்ல போகிறார்களா, இவங்களே பேச போகிறாங்களா, தாண்டி உண்மையை சொல்ல போகிறாங்க. அந்த உண்மை எங்கிருந்து வெளிவந்துட போகிறதோ அப்படின்ற ஒரு பதட்டம் ஒரு சாரருக்கு வந்துடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது லிங்குசாமி அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். இப்போ ரன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறார். அவர் சொல்லியிருந்தார், ரன் படத்துக்கு வந்து நான் கதையை வந்து விஜய் சாரை மைண்டில் வச்சு தான் எழுதினேன். எழுதி முடிச்சுட்டு நேராக எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கிட்ட போயிட்டு கதை சொன்னேன். விஜயோட அப்பா அவர் கதையெல்லாம் கேட்டுட்டு தம்பி இப்போ வந்து தமிழன் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காப்புல விஜய், அது வந்து ஒரு சீரியஸான ஒரு மேட்ரு, அது ஒரு லைட்டராக சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த கதை பார்த்தீங்கன்னா
ஒரு பொண்ணு பின்னாடி ஹீரோ போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா